ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பன்னாரியிலிருந்து திம்பம் மலைப்பாதை வழியா ஒரு ரோட் டிராவல் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த ஆபத்தான திம்பம் மலைப்பாதையில பயணம் செய்யறதுக்கு முன்னாடி மேக்சிமம் எல்லாருமே பன்னாரி அம்மனை வணங்கிட்டு தாங்க போறாங்க. ஸோ வாங்க நாமளும் பன்னாரி அம்மனை வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். பன்னாரி செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு இப்போ நாம் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். எப்போவுமே நாம் இந்த மாதிரியான வனப்பகுதிக்குள்ளே பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா, அந்த பகுதியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் நாம் போகிற வர வழிப்பாதையோட சேஃப்டி இதையெல்லாம் கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கணுங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நாம் இந்த மலைப்பாதையில் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாங்க. இந்த திம்பம் மலைப்பாதையானது அடர்ந்த சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குள்ளே தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ நாம் போக போகிற இந்த வழித்தடத்தில் யானைகள், மான்கள், சிறுத்தைகள், புலிகள்னு வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிக அளவில் இருக்குங்க. இந்த இடத்துல மான்கள் அதிக அளவில் கூட்டம் கூட்டமாக இருக்குதுங்க. இந்த மான்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் துள்ளி குதிச்சு சாலையை கடக்கும்போது வேகமாக வரக்கூடிய வாகனங்களில் மோதி உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்ங்க. அதனால தான் வாகனங்களோட வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேகத்தடைகளை அங்கங்கே நிறைய அமைச்சிருக்காங்க. ஸோ பார்த்து ரொம்பவுமே கவனமாக வாகனத்தை ஓட்டுங்க. பன்னாரியம்மன் கோயிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் திம்பம் மலையடிவாரத்தை இப்போ நாம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கேருந்து சரியா 9 கிலோமீட்டர்ஸில் திம்பம்மை நாம் ரீச் பண்ணிடலாங்க. இந்த 9 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே பார்த்தோம்னா மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. இப்போ தாங்க நாம் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவை ஏறுறோம். இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளுமே ரொம்பவுமே ஆபத்தான வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு. வரப்போகிற ஒவ்வொரு வளைவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் இப்படி சொல்கிறோம்னு. இந்த மலைப்பாதையில் 2019க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா விதமான வாகனங்களும் 24 மணி நேரமும் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாமல் தாங்க போக வர இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு போக்குவரத்துக்குன்னு பார்த்தோம்னா இந்த திம்பம் மலைப்பாதை தாங்க பிரதான சாலையாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சரக்கு வாகனங்களோட போக்குவரத்து தாங்க அதிக அளவில் காணப்படுது. 2019 இங்கே எல்லா விதமான வாகனங்களுக்கும் ஒரு சில போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டு அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குங்க. அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன, அதற்கான காரணங்களையும் இப்போ பார்க்கலாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலைப்பாதையில் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிக அளவில் இருக்கிறதாலையும் வாகன போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் வனவிலங்குகளால் வாகன ஓட்டிகளுக்கும் வாகன ஓட்டிகளால் வனவிலங்குகளுக்கும் அடிக்கடி இடையூறுகள் ஏற்படுதுங்க. இதனால் பல சமயங்களில் வனவிலங்குகள் மற்றும் மனித உயிரிழப்புகளும் ஏற்படுதுங்க. இந்த மாதிரியான மனித வனவிலங்கு மோதலை தடுக்கிற நோக்கத்தில் தாங்க இப்போ நாம் பார்க்க போகிற போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இரவு நேரத்தில் தான் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்குங்கிற காரணத்தினால மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் எல்லா விதமான வாகன போக்குவரத்துக்கும் தடை விதிக்கப்படுறதா 2019 ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை போடுறாருங்க. இந்த உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஈரோடு மாவட்ட ஆட்சியரோட உத்தரவை அமல்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்குங்க. மேலும் இப்படி திடீர்னு இரவு நேர போக்குவரத்தை முற்றிலும் தடை செய்கிறதால உள்ளூர் கிராம மக்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தளர்வுகளோட இந்த இரவு நேர போக்குவரத்து தடையை அமல்படுத்தலாம்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்குங்க. அந்த தீர்ப்பு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வளைவுகள் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத நமக்கு புரிய வைக்கிற வகையில் இங்கே வந்துட்டுருக்கிற இந்த சரக்கு வாகனங்களை பாருங்க. எல்லாமே லெஃப்ட் ரைட் மாறி மாறி வருது. ஆமாங்க, ஹெவி லோட்ஸோட மேலேருந்து கீழே இறங்கி வர வாகனங்களை வளைவுகளில் இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணி தான் திருப்ப முடியுமாம். அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏறி வர வாகனங்கள் டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ணி வழிவிட வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலிருந்து கீழே வர இந்த மாதிரியான கனரக வாகனங்களுக்கு நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வழிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது ரொம்பவுமே சேஃபுங்க.
இந்த மாதிரி ஆபத்தான மலைப்பாதையில் ஹெவி வெஹிக்கிள்ஸை ரொம்பவுமே பொறுமையாக ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ்க்கும் தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை ரொம்பவுமே சேஃபாக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு வர பஸ் டிரைவர்ஸ்க்கும் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. சரிங்க, இப்போ நாம் அந்த தீர்ப்பை பற்றி பார்க்கலாம். அந்த தீர்ப்பின்படி பார்த்தோம்னா 12 சக்கரங்களுக்கு மேல் உள்ள வாகனங்களும் 16.2 டன்னுக்கும் மேல் எடையுள்ள வாகனங்களும் இந்த சாலையில் எப்பவுமே பயணிக்க அனுமதி இல்லைங்க. தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளின் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கும் இருசக்கர வாகனங்களுக்கும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்புறம் அத்தியாவசிய பொருட்களான பால் மற்றும் மருத்துவ பொருட்கள் எடுத்துச் செல்லும் வாகனங்களுக்கு மட்டும் 24 மணி நேரமும் அனுமதி வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த பகுதியில் வாழ்கிற கிராம மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்குங்க. ஸோ அவங்க தங்களோட அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த மலைப்பாதையில் எந்த நேரத்தில் வேணாலும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்களும் இந்த மலைப்பாதையில் எந்த நேரத்தில் வேணாலும் உரிய அனுமதியோட பயணிக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஒரு நிலைதாங்க. ஸோ இந்த மலைப்பாதையில் மணிக்கு 20லிருந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு வேக கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்குங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அதிவேகத்தை தவிர்த்துட்டு ரொம்பவுமே பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரியான வனப்பகுதிகளில் வனவிலங்குகளை எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம சந்திக்க நேரிடலாம். ஸோ போகிற வழியில் இடையில எந்த இடத்துலையும் வாகனத்தை நிறுத்தி வைக்கிறதையோ இல்லை வாகனத்தை விட்டு கீழே இறங்குறதையோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு நேரங்களில் கர்நாடகாவிலேருந்து வர்ற வாகனங்களை காரப்பள்ளம் வனத்துறை சோதனை சாவடியிலும் தமிழ்நாட்டிலிருந்து வர்ற வாகனங்களை பன்னாரி சோதனை சாவடியிலும் இரவு 9 மணிக்கு மேலே தடுத்து நிறுத்தப்படுதுங்க. இந்த 2 சோதனை சாவடிகளுமே மறுநாள் காலை 6 மணிக்கு தாங்க திறக்கப்படும். ஸோ இந்த மலைப்பாதையில் இரவு 9 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் எந்த ஒரு பொது போக்குவரத்தோ இல்லை வெளியூர் வாகன போக்குவரத்தோ இருக்காதுங்க. அதுலேயும் கனரக வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் மாலை 6 மணிக்கெல்லாம் இந்த சோதனை சாவடிகளில் தடுத்து நிறுத்தப்படுதுங்க. ஸோ காலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த சோதனை சாவடிகளில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட வாகனங்கள் க்யூவில் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அதனால தான் இந்த மலைப்பாதையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் மாலை 5லிருந்து 6 மணி வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் லாஸ்ட் ஹேர்பின் பெண்டுக்கு வந்துட்டோங்க. அதாவது 27வது கொண்டை ஊசி வளைவுங்க. வர வழியில் வியூஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. பட் அதையெல்லாம் ரசிக்கிறத விட 27 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வந்த பாதையில் இந்த 9 கிலோமீட்டர் பயணங்கிறது ரொம்பவுமே திக்கு திக்குன்னு தாங்க இருக்குது. மற்றபடி ரோட் கண்டிஷன் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவுமே பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணும்போதே வண்டியோட கண்டிஷனையும் பக்காவாக செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முறையான பயிற்சி இல்லாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹில்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திம்பம் மலைப்பாதையை அவாய்ட் பண்ணிடுங்க. திம்பம் ரீச் பண்ணிட்டோங்க. நீங்களும் இந்த மலைப்பாதையில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பயண அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிருந்து நம்மளோட பயணத்தை அடுத்த வீடியோவில் தொடரலாம்.